மகாலய அமாவாசை தினத்தன்று நீங்கள் தானமாக என்னென்ன குடுக்கணும் அப்டின்னா, கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, எள்ளு, உப்பு இது எல்லாமே நீங்க யாருக்காவது தானமா குடுங்கள். அதன் பிறகு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு தானம் என்ன அப்டின்னா, ஆடை தானம் தான். ஆடை தானமும் நீங்க யாருக்காவது ஆடைகள் வாங்கி நீங்க குடுக்கலாம். அதுக்கப்புறம் அன்னதானம். உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி, ஏதாவது இனிப்பு பலகாரங்களா இருந்தாலும் சரி, கடையில இருந்து கூட நீங்க சாப்பாடு யாருக்காவது வாங்கி தானமா குடுத்துருங்க. அப்படி நீங்க தானமா குடுக்கும் பொழுது, உங்க முன்னோர்கள் வந்து யார் மூலமாக வந்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதே மாதிரி தான் காக்காய்க்கும் நீங்க நிச்சயமாக உணவு வைக்கணும். காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலமாகவும், உங்க முன்னோர்கள் வந்து காக்கை ரூபத்துல வந்து அந்த உணவு சாப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா நீங்க காக்காக்கு சாப்பாடு வச்சாகணும். அதுக்கப்புறம் பசுமாட்டிற்கும் நீங்கள் அன்னம் குடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் கீரை கூட நீங்க வாங்கி பசுமாட்டிற்கு குடுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கள் தெரிந்தோ, தெரியாமலோ செய்த பாவங்கள் இது எல்லாமே போயிடும். அதனால இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று இந்த முறைகளை எல்லாமே நீங்கள் செய்யுங்கள்.